கோவிலுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்த முடியை ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்காக பிறந்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைக்கெல்லாம் மொட்டை அடிச்சிருவாங்க. அப்புறம் 2வது முடி 3வது முடின்னு கொடுப்பாங்க. அது 3 மொட்டை வரைக்கும் குலதெய்வத்துக்கு கொடுப்பாங்க. அதனால் மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சு சந்தனத்தெல்லாம் தடவி இப்போ பேர் வைக்கிறாங்க. பேர் வச்ச உடனே பார்த்திங்கன்னா காது குத்த ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தையிலே காது குத்திடுவாங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் காதும் குத்துவாங்க. தாய்மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிப்பாங்க, காதெல்லாம் குத்துவாங்க. உறவிலே சிறந்த உறவுன்னு பார்த்தோம்னா தாய்மாமா உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தாய்மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துவாங்க. எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா இவர் தான் காது குத்துவார். இவருடைய அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு வழி வழியாக அவங்க குடும்பத்தில் இருந்து தான் காதெல்லாம் குத்திக்கிட்டு வராங்க.